தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து விதிகளையும் பின்பற்றி உள்ளோம் என்று இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழுமையான விவரங்கள் என்ன? பத்மநாபன், ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து விதிகளையும் பின்பற்றியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஈஷா யோகா மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையை சேர்ந்த சிவஞானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் 295 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள ஈஷா மையம் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈஷா மையம் சார்பில் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். இந்த நாளில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மையத்தில் கூடுகின்றனர். ஈஷா யோக மையம் நடத்தும் சிவராத்திரி நிகழ்ச்சியால் வெள்ளியங்கிரி மனச்சூழல் மிகுந்த பாதிப்புக்குள்ளாததாக தெரிவித்தனர். கடந்த காலங்களில் ஈஷா யோகா மையம் நடத்திய சிவராத்திரி நிகழ்ச்சியில் 7 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட கழிவு நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வனப்பகுதிகளை மட்டுமல்லாமல் அருகில் உள்ள விவசாய நிலங்களையும் மாசுபடுத்தியதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் அரசு நிர்ணயித்துள்ள ஒளி அளவான 45 டெசிபல் ஒளி அளவை விட அதிகமான சத்தத்துடன் நிகழ்ச்சி வனப்பகுதியில் நடத்தப்படுவது விதிகளை மீறிய செயல் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. ஈஷா யோகா மையத்திலிருந்து கழிவு நீர் விவசாய நிலங்களில் வெளியேற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவிட்டும் அதை முழுமையாக அமல்படுத்தவில்லை என்றும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், ராஜசேகர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் லட்சக்கணக்கான பேர் கூடும்போது கழிவுநீர் வெளியேற்றவும் சுத்திகரிப்பு செய்யவும் முறையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்ற நீதிபதிகள் ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக முறையான கழிவுநீர் வெளியேற்றம் சுத்திகரிப்பு செய்யவும் ஒலி மாசு ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் விதிமீறல்கள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி இந்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாணை உத்தரவின் அடிப்படையில் அனைத்து விதிகளையும் முழுமையாக பின்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது மனுதாரர் தரப்பில் தனியார் இடத்தில் பொது வெளியில் நடத்தினாலும் கூட ஒலி மாசு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் இரவு நேரத்தில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தினாலும் 12 மணி நேரம் வரை மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான முழு விவரங்களுக்காக காத்திருக்கிறோம். பத்மநாபன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி.